நீ பேசுமா. யூஸ்வலாக கொஞ்சம் நான் ஷை டைப், நீ பேசு. வரவே இல்லைங்கண்ணா இவரு. செயின் போட்டாதான் வருவாரா? நான் வந்தா கூட வரல. ஆக்சுவலாக நான் இப்போ கூட நிற்க கூடாது. நான் வந்து வரல, நம்ம போயிருக்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்னடா இது கல்யாணம் காலையில் நடக்குமா இல்லைன்னு தெரியல, அந்த மாதிரி ஆகி போடுச்சு மாப்பிள்ளைகளுக்கு. ஏதோ பேச சொல்றாங்க ரிது, சத்தியம் ஏதாவது தப்பா பேசணும்னா மன்னிச்சிருங்க. ஆமா ரிது, ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் ஓகேவா? உன்னை பத்தி கேக்குறாங்க. ரொம்ப அமைதியான கேர்ள் அப்படின்னு நினைச்சா. ஹலோ, ஹாய், வணக்கம். அமைதியான பொண்ணு சொல்லி கேள்வி வாய்ப்பே இல்லடா. அப்படி மேபி இங்க எல்லாரும் அமைதிக்கு டோட்டல் ஆப்போசிட்டே ரிதுதான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். கோயிலுக்கு பிடிச்சிதான் போனேங்க. போகும்போதே ஒரு 90% வந்து ஓகே அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு தான் போனோம். போய் பேசிட்டு அப்புறம் ரொம்ப ஃப்ளாட் ஆகிட்டார் பார்த்தோன்னே. எனக்கும் இந்த காதல் வந்து என்ன செய்தே, உன்னை நினைக்க சொல்லி தொல்ல தந்து ஐயோ கொல்லேதே, பெண்ணை கனவுக்குள்ள ஒன்று பார்த்து தூக்கம் போகிறே, நித்தம் மாறி மாறி நெஞ்சில் நோவதே, எதிர்பாராம விழி பார்த்தேனே மயங்கி. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது இருந்தாரு, என்ன பண்ணுறது நேரில் இருக்கும்போது எனக்கு என் உள்ளங்கையில் ஒட்ட வேணும் முந்தன் ரேகை, நான் தாங்க வேணும் முந்தன் காலை, வலியெல்லாம் பேசிக்காய மெல்ல மாற்ற வேணும், என்னாலும் நீ வேணுமே, நீ என்னோடலாளி, நீ என்னோடலாளி. ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ரிதுக்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னார் மாப்பிள்ளை, டக்குன்னு ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா கேரிங்காக இருக்காங்க. அங்கேயே நாங்களே ஓகே சொல்லிட்டோம், பேரண்ட்ஸே கேட்கல, ஓகே சொல்லிட்டோம். நான் ஓகே சொல்ல ப்ரோ, பொண்ணு தான் ஓகே சொன்னாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு ஓகேங்க, நீங்கள் அங்கே போய் என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் இவங்களே சொல்லிட்டாங்க. பாவம் பொக்குன்னு போயிடுவாரு, நாம் ஏமாற்றக்கூடாது, நானும் வாழ்க்கை எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் நடக்காது, எதுவுமே நடக்காது, எதானாலும் லேட்டாக தவிர ஒரு பொண்ணு இறங்கி வந்து கூட்டிட்டு போனது. என்ன பண்ணுறது, இவங்களே வந்து நான் பொண்ணை பார்த்துனாது சரி நான் வந்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாலும், பொண்ணை பார்த்த எந்த பொண்ணு வந்தாலும் பொண்ணாவது அதாவது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா பிடிச்சி வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு மச்சான் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டாங்க. எனக்கு வந்து கவின் குட்டீஸ் எங்கள் மாமா பசங்கள்லாம் வந்தாங்க. அப்புறம் வாங்க அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி, இல்லைடா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, என்ன விளையாடுறியான்னு கேட்டு அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது இவர் பண்ணுற வேலை. இவருக்கு பின்னாடி 4 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. மச்சான் அப்படின்னு இவர் வந்திருப்பாரு, டைட்டாக பிடிச்சிட்டாங்க இவரை. ஆமா, நான் வந்து இதுக்கு மேல கொஞ்சம் அழகா இருக்க அப்படிங்கிறதெல்லாம் நீ சொன்னலாம் வந்துடும். நானே வந்து நிக்கிற செயின் வேணுமா? ஆக்சுவலி அத்தை கிட்ட இருக்க செயின் கொண்டு வந்து மேலே செயின் போட்டு சரி வாங்க மாப்பிள்ள யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தானே அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு இவர் கொஞ்சம் வந்தாரு. இவர் முன்னாடி சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. சரி
எல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எனக்கு இருந்த கல்யாணத்து மேலே இந்த பயமே இப்போ இல்லைங்க. ஹாப்பியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அழுகெல்லாம் இல்லைண்ணா. நீங்கள்? இல்லைங்க ப்ரோ, கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு புது சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை விட வேற என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதை விட ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு நான் நினச்சும் கூட பார்க்க முடியாது. யூ ஆர் பெஸ்ட் ஒன் ஐ ஹாவ் நோ. ஐ லவ் யூ. ஓகேங்களா ப்ரோ? ஹாப்பி வைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப். ஆமாம், ஒன்று மனசார தான். மனசாரெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்தேங்கன்னு சொல்றாரு. மனசார ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப். அழைக்க நின்ற வாழ்க்கை பண்ணிட்டீங்களா? ஓகே.